இந்தியா ஆஃப்டர் 1991 இதை பற்றி சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா 1991 அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளானது இருக்கு. ஆனால் இதில் அதீத சக்தி வாய்ந்த ஏவுகணைகள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தனா 2 முக்கியமான ஏவுகணைகள், குறிப்பாக நம்ம இந்தியா பொருளாதாரத்தில் அவ்வளோ அடி வாங்கியிருந்தப்பவும் சில ஃபண்டிங் எடுத்து நம்மளோட மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இன்வெஸ்ட் பண்ணதும் எந்த அளவுக்கு பயன் கொடுத்துருக்குன்றத இந்த ஒரு லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய 2 ஏவுகணைகளை பற்றி தான், ஒன்று ஷௌர்யா, இன்னொன்று சஹாரிகா. இந்த 2 ஏவுகணைகளை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். சஹாரிகா அண்ட் ஷௌர்யா ரெண்டுமே வெவ்வேறு ஏவுகணைகள். ஆனால் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு ஒரு ஐடியா என்ன இருக்குன்னா, ரெண்டுமே ஒரே டைப்பான ஏவுகணைகள் தான். ஆனால் அதோட மோட் ஆஃப் லான்ச், அது எந்த விதத்துல இருந்து ஏவுறன்றது மட்டும்தான் இந்த இடத்துல மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சஹாரிகான்றது நம்மளோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை செலுத்தக்கூடிய சப்மரைன்ஸ்ல இருந்து ஏவப்படக்கூடிய K-15 ஃபேமிலிக்கு கீழே வரக்கூடிய SLBM, அதாவது சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷௌர்யா மிசைல் இந்த இடத்துல அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வராது. இது ஒரு லேண்ட் பேஸ்டு பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் MRBM, மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் வரும். ஆனால் இதில் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவோட முதல் MARV தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு ஏவுகணை இது. இந்த கருத்து பல பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். MARV தொழில்நுட்பமா? இது இந்த மெனுவர் பண்ணுன்னு சொல்லுவாங்களே ஒரு வார்ஹெட், இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் மாதிரி உள்ள வரப்போ மெனுவர் பண்ணி அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்குன்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதே தான். ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய விஷயம் நம்ம வெளியில் பேசுறதுக்கு இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்ப்போம். 1990 அப்போ ஏற்பட்ட அந்த பொருளாதார பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு வடு தான். கிட்டத்தட்ட நம்ம இந்தியா திவாலாகிற ஒரு நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் அப்போவும் நம்மளோட பாதுகாப்பை மையப்படுத்தி அதுக்கு போகக்கூடிய அந்த ரிசர்ச் அமௌண்ட்ன்றது எந்த வகையிலும் தடை இல்லாமல் செலுத்தப்பட்டு இருந்தது. IMF கிட்ட லோன் வாங்கினதுக்கு அப்புறமா இப்படி 1992 ஒரு முக்கியமான ப்ரோக்ராமை இந்திய அரசாங்கம் லான்ச் பண்ணுறாங்க. நமக்கு த்ரெட் 2 சைடில் இருக்குது. ஏற்கனவே சீனா கிட்ட பிரச்சனை, பாகிஸ்தான் கிட்ட சொல்லவே தேவையில்லை. அப்படி இருக்கப்போ நம்மளோட இந்திய கடல் பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸ்ன்றது வேணும். இந்த பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் அப்போதைக்கு இந்தியா கிட்ட சொந்தமாக ஒன்று கூட கிடையாது. அப்படி இருந்தாலும் வரப்போகிற காலங்களில் நம்ம ப்ராஜெக்ட்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த ஹரியன் கிளாஸில் நம்ம சப்மரைன்ஸை உருவாக்க போகிறோன்றது எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த சப்மரைன்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம சொந்த நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராஜெக்டை அப்போவே 230 மில்லியன் மதிப்பீட்டில், இந்த மிசைலை உருவாக்குறதுக்கு 230 மில்லியன் மதிப்பீட்டில் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த 15 வருஷத்துக்குள்ள 2005க்குள்ள இந்த மிசைல்ஸை கம்ப்ளீட்டாக உருவாக்கி லேண்ட் பேஸ்டு வேரியண்ட்டை இதில் உருவாக்கணுன்றது அவங்களோட ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. அதுதான் சஹாரிகா ஏவுகணை, இல்லை த K-15 மிசைல் ஃபேமிலின்னு சொல்லலாம். இப்படி லான்ச் பண்ணப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ஆனது ஏகப்பட்ட சிக்கல்களை ஆரம்பத்தில் சந்திச்சது ஃபண்டிங் பிரச்சனையினால மட்டும். இப்போ ஒரு மிசைல் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபண்டிங்கை கொடுக்குறாங்கன்னா A to Z எல்லாத்துக்கும் செலவுக்கு பணம் அதில் இருந்து தான் போகும். ஆனால் அப்போ பொருளாதாரம் ரொம்பவும் அடி வாங்கி இருந்ததுனால இந்த ஃபண்டிங்க்கு, இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு ஃபண்டிங் வந்தாலும் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அது சம்மந்தப்பட்ட அந்த டெக்னிக்கல் காம்பனன்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதில் சில தொய்வுகளானது ஏற்பட்டுச்சு. கடைசியாக ஒரு வழியாக 2003 முதல் முறையாக இந்த ஏவுகணைகளை உருவாக்கி ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்ன்றதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணுறப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்த சஹாரிகா ஏவுகணைகள் இருக்கு. இந்த சஹாரிகா ஏவுகணைகளை நம்ம பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைனுக்காக உருவாக்குறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் அதிக தூரத்தை கம்மியான நேரத்தில் கடக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருக்கணும். அதே மாதிரி நார்மல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை விட சைஸில் சின்னதாக இருக்கணும். இப்போ நீங்கள் ரோட் பேஸ்டு லான்ச்சர்ல இருந்து இல்லை லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ல இருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ஏவுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு சைஸில் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய வார்ஹெட்டை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை லான்ச் பண்ணிட முடியும். ஆனால் இந்த பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பல கட்டுப்பாடுகளானது இருக்கு. இதோட சைஸ் இவ்வளவுதான் இருக்கணும், இதோட ரேஞ்ச் இந்த சைஸ்க்குள்ள கொண்டு வரணும், அதோட ஃபியூவல் எஃபிஷியன்சி இந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அதுக்குள்ள இருக்கு. அதனால இந்த மிசைலோட சைஸை குறைச்சது மட்டும் இல்லாமல், ஏன்னா ஃபர்ஸ்ட் யூசர் ட்ரையல்ல இதில் போதிய அளவு ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியல. ஒரு பாயிண்ட்ல நம்ம டார்கெட்டாக வச்சு அடிச்சோம்னா நார்மலாகவே பாலிஸ்டிக் மிசைல் ஒரு 10 இருந்து 20 மீட்டர் தள்ளி விடும். சில ஏவுகணைகள் 50 மீட்டரை தாண்டி விடும். ஆனால் இது நிர்ணயிக்கப்பட்ட பாத், அந்த ஒரு பாதையை விட்டு விலகி போயிட்டு தள்ளி விழுந்துருச்சு. இதோட சர்க்குலர் ஏர் ப்ராபபிலிட்டின்றது
ரொம்ப அதிகமாக 100 மீட்டர்ன்றதை தாண்டி இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஏகப்பட்ட அப்கிரேட்ஸை இதில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்த மிசைலோட வார்ஹெட்ன்றது தனியாக பிரிஞ்சு வரப்போ அது ரொம்ப அதிக வேகமாக சுற்றும். இது அட்மாஸ்பியரை விட்டு வெளியில் போயிட்டு, அதாவது வளிமண்டலத்தோட அந்த எட்ஜுக்கு போயிட்டு திரும்ப பூமிக்குள்ளே திரும்புகிறப்போ அதிகப்படியான ரொட்டேஷனுக்கு உள்ளாகும் பூமியோட ஈர்ப்பு விசை காரணமா. அப்படி ஏற்படக்கூடிய இந்த ஈர்ப்பு விசையில இந்த வார்ஹெட்ல சில மாறுதல்களை பண்றப்போ அதோட அக்யூரசி இன்னும் அதிகமாகிறத இவங்க கவனிக்கிறாங்க. ஆனா அந்த வார்ஹெட்ல அந்த சேஞ்சஸ் பண்ணோம்னா இந்த ஒட்டுமொத்த மிசைலோட டிசைனும் சேஞ்ச் ஆகுறதுன்றதுனால இந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல் பேஸ்டு லான்ச்சர்ல இருந்து இந்த ஒரு ஏவுகணையை செலுத்த முடியாதுன்றது இவங்களோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா மாறுது. பட் இருந்தாலும் கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராம்ல அதை இன்க்ளூட் பண்ணாம இந்த K-15 சீரியஸ்ல இருக்கக்கூடிய சஹாரிகா மிசைல்ஸை உருவாக்குறதுக்கான பணிகள் தனியா நடந்துட்டு இருக்கு. 2018ல முதல் முறையா இது நம்மளோட படைகளையும் சேர்ந்துருச்சு. ஆனா இந்த ஒரு டிசைன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா அதோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னல, இதுக்கான ப்ராஜெக்டை தனியா லான்ச் பண்றாங்க. அதுதான் த மிசைல் ஷௌர்யாவா இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. முதல்ல உருவாக்கின அந்த சஹாரிகா மிசைலே கம்ப்ளீட்டா அதோட எல்லா ட்ரையல்ஸும் முடிஞ்சு 2018ல தான் சேர்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ஷௌர்யா மிசைல்ன்றது 2011லே சேர்க்கப்பட்டுச்சு. அந்த டிசைனல் சேஞ்சஸ் ஒன்று சொல்லியிருந்தல, அதோட வார்ஹெட்ல பர்டிகுலர் டைமென்ஷன்ல சில சேஞ்சஸ் பண்றப்போ அதோட ரொட்டேஷன் அதிகமானாலும் இந்த மிசைலோட வார்ஹெட் அந்த ரொட்டேஷனை காரணமா வச்சு அதிக அக்யூரசியோட இந்த பகுதியை நோக்கி வருதுன்னு. இதனால நம்ம DRDO இதுல ஒரு முக்கியமான மாற்றத்தை பண்றாங்க. சப்மரைன்ல இருந்து இந்த ஏவுகணையை செலுத்த முடியாது. ஸோ லேண்ட் பேஸ்டு வெர்ஷனா இதை உருவாக்காம கம்ப்ளீட்டா ஒரு தனி மிசைல் சீரியஸ்ல உருவாக்கும். இப்போ நம்ம பிரம்மோஸே எடுத்துக்கோமே, இதுல வந்து ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்கு. தரையில இருந்து ஏவக்கூடிய வேரியன்ட், வானத்துல இருந்து ஏவக்கூடிய வேரியன்ட், கப்பல்ல இருந்து தண்ணிக்கு கீழே சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியன்ட் ஆனது இருக்கு. அதே மாதிரி இதை உருவாக்காம இதுக்கு அதிக ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொடுக்கணுன்றதுக்காக இதை கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமா உருவாக்குறாங்க. இந்த ஷௌர்யா மிசைலை பொறுத்த வரைக்கும் சஹாரிகாவை விட, ஏன்னா DRDOவே அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஷௌர்யாவும் சஹாரிகாவும் கம்ப்ளீட்டா வெவ்வேறு மிசைல் கேட்டகரிக்கு கீழே வரும். அது சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல், இது மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். அதுக்கு மெயினான ரீசன் இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச்ன்றது 1900 கிலோமீட்டர்ல இருந்து 2800 கிலோமீட்டர் வரைக்கும் இதனால போயிட்டு ரீச் பண்ண முடியும். இந்த 2800 கிலோமீட்டர் போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இதோட சைஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ல இருந்து அதோட ஏரோடைனமிக்ஸ்ல பிரச்சனை ஏற்படலனா லேண்ட் பேஸ்டு வெர்ஷனா இருக்கனால இதோட சைஸை எப்படி வேணா மாத்திக்கலாம், அதாவது அதோட ஏரோடைனமிக்ஸ் பொறுத்து. அப்படி இருக்கப்போ இதோட வார்ஹெட்டை டிசைன் பண்ணக்கூடிய அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல 2 முக்கியமான மாற்றங்களை பண்றாங்க. நார்மலா ஒரு மிசைலோட வார்ஹெட்ன்றது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வரும். அதோட ஃபியூஸ்ன்றது தனியா இருக்கும். அதில் ஏகப்பட்ட ஃபியூஸ் மெக்கானிசம் இருக்கு. கான்டாக்ட் ஃபியூஸ் இருக்கு, டைம் ஃபியூஸ் இருக்கு. டைம் ஃபியூஸ்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த ஏவுகணை வந்து கீழே போயிட்டு அதோட டார்கெட்டை ரீச் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த டைம் ஃபியூஸ்ன்றது அதை வெடிக்க வச்சிடும். கான்டாக்ட் ஃபியூஸ்ன்றது போய் மோதக்கூடிய அந்த வேகத்தில் அந்த ஒரு சின்ன சிக்னலை கொடுக்கும், நீ போயிட்டு உன்னோட டார்கெட்ல மோதிட்ட, இப்போ நீ டெட்டனேட் ஆகலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூஸ் மெக்கானிசம் இருக்கும். இந்த ஒரு ஷேப்பை மாத்திட்டு அந்த வார்ஹெட்டை கொஞ்சமா அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு தின்னான லேயர்ல உருவாக்குறாங்க. இப்படி தின்னான லேயர்ல உருவாக்குறது இன்னைக்கு இந்த MARV தொழில்நுட்பம் இருக்குல்ல, அதோட ஒரு ப்ரீவியஸ் பேஸ்னு சொல்லலாம். எக்ஸாக்டா MARV தொழில்நுட்பம் கிடையாது, அதோட ஒரு ப்ரீவியஸ் பேஸ். இப்படி உருவாக்கப்பட்ட அந்த டிசைன் மாற்றங்கள்னால இது ரீஎன்ட்ரி ஆகிறப்போ, எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருந்து ரீஎன்ட்ரி ஆகிறப்போ கொஞ்சமா காத்தை கிழிச்சுக்கிட்டு உள்ள வரப்போ அதோட பாதையை மாற்ற ஆரம்பிக்கும். இது சுத்திட்டு அதிவேகத்துல சுத்துறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்றதுனால எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து இது கண்ணில் மண்ணை தூவிட்டு போகணும்னே சொல்லலாம். ஸோ ப்ராக்டிக்கலா MARV தொழில்நுட்பம்ன்றது இதை ஒரு பேஸா வச்சு தான் உருவாகும். இந்த பேஸ் லைன்ல இருக்கக்கூடிய மிசைலா உருவானதான் இந்த ஷௌர்யா மிசைல். அதனாலே நிறைய பேர் இதை இந்தியாவோட ஹைப்பர்சானிக் ஏவுகணை, ஃபர்ஸ்ட் ஹைப்பர்சானிக் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்மல் பாலிஸ்டிக் மிசைல் உள்ள வரப்போ அதோட வேகம் சத்தத்தோட வேகத்தை விட 12 மடங்குல இருந்து 18 மடங்கு போகும். ஆனா இதோட வேகம்ன்றது சத்தத்தோட வேகத்தை விட 7 மடங்கு மட்டும்தான் அதிகம். இதோட ரேஞ்ச் இந்த அளவுக்கு அதிகமா இருந்தாலும் இது ஃபிளைட் பாத், அது மிசைல் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃபிளைட் பாத்ன்றது டிப்ரஸ்டு ட்ராஜெக்டரிலையும் வராது, கம்ப்ளீட்டான அந்த குவாசி பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரிலையும் வராது. ஒரு ஹையர் ஆல்டிடியூட ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பாலிஸ்டிக் மிசைல் எந்த ஒரு பொசிஷன்ல வச்சு அதோட வார்ஹெட்டை ரிலீஸ் பண்ணுமோ அதே ஒரு பொசிஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே இது அதோட வார்ஹெட்டை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இந்த சின்ன டிசைன்ல பண்ண அந்த சேஞ்சும் இது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த பொசிஷனும் ஒன்னா சேர்றப்போ மற்ற மிசைல்ஸை விட, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற மீடியம் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை விட இதோட அக்யூரசின்றது அதிகமா இருக்கு. ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா இந்த சத்தத்தோட வேகத்தை விட 7 மடங்கு வேகத்தில் வரும்னு சொன்னல, ஒரு டைம் டெஸ்ட் பண்றப்போ 500 கிலோமீட்டரை ஏரியல் ரூட்ல வெறும் 200 செகண்ட்ஸ்ல இந்த மிசைல் ரீச் பண்ணிருக்கு. அதாவது எப்படின்னா நம்மளுடைய இந்தியாவோட பார்டர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இந்த மிசைலை லான்ச் பண்ணனா வெறும் 3 நிமிஷத்துல இந்த மிசைல் பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தானுக்கு போகும். அந்த அளவுக்கு வேகமா செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையா இது இருக்கு. அதனாலேயே இதுக்கு ஹைப்பர்சானிக் ஏவுகணைன்னு ஒரு பேர் இருக்கு.
ஆனால் இந்தியா இதை லிமிடெட் நம்பர்ஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவலை பொறுத்து. ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸில் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களும் உண்மையை சொல்லிட மாட்டாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய தகவலை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேபி இது வரைக்கும் இதில் ஒரு 400லேருந்து 450 ஏவுகணைகளை உருவாக்கி இருக்கலான்ற ஒரு தகவல் வெளியில் இருக்கு. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆக்சிடென்டலாக உருவாக்கப்பட்ட ஒரு மிசைல் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்பர்சானிக் மிசைல்ன்ற ஒரு பேரையும் பிடிச்சிருக்கு. ஆனால் இது கம்ப்ளீட்டான ஒரு ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம் கிடையாது. அது உள்ள வரக்கூடிய வேகத்தையும் அது மெனுவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபார்மட்டையும் வச்சு இந்த ஒரு பேர் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எது எப்படியோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெனுவர் பண்ணக்கூடிய ஒரு வார்ஹெட்டை கொண்ட ஒரு மிசைலா இதை அந்த ஒரு கேட்டகரியில் வைக்கலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சௌரியா அண்ட் ஷகாரிகா இதில் நீங்கள் எந்த டீம்ட்டு அதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி உங்கள் இருக்கே.